இப்போ மார்க்கெட் இறங்குறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அதுல மிக முதன்மையான ஒரு காரணம் இந்த இஸ்ரேல் ஈரான் வார். அதனால தான் நான் அடிக்கடி நேரில் சொல்றது, ஆல் டைம் பீக்குக்கு வரும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மார்க்கெட்டை துவம்சம் பண்ணிருப்பாங்க. ஆனா மார்க்கெட் இன்னும் ஸ்டெபிளைஸ்டா நிக்குதுன்னா காரணமே நம்மளுடைய இந்த 2 பில்லர்ஸ் தான். ஸோ ரிலையன்ஸோட ஷேர் பெருமளவில் இறங்கியிருக்கு, அவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் இறங்கியிருக்கு. ஸோ அதன் காரணமாக இதுல முதல்ல மாட்டினது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் தான். ஸோ ஸ்விக்கியோட வரவு அப்படிங்கிறது ஜொமேட்டோட எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்த் கஃபே வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வாரத்தோட ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன, இனி வரப்போகிற வாரங்களில் ஷேர் மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தர்மஸ்ரீ மேம் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாம வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். மேம் வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் தசரா வாழ்த்துக்கள். நன்றி மேம். மேம், இந்த வாரத்தோட தேர்ஸ்டேயோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல கரெக்ஷன் இருந்துச்சு. அந்த கரெக்ஷனுக்கான ரீசன் என்ன மேம்? இந்த கரெக்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுமா? கரெக்ஷனுக்கான ரீசன் பெரிய குண்டா அவங்களுக்குள்ள மட்டும் போட்டுக்கல, நம்ம ஷேர் மார்க்கெட் மேலேயும் தூக்கி போட்டாங்க. ஸோ அதான் பெரிய காரணம். இஸ்ரேல் ஈரான் வார் தான் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு ரீசன் அது வந்து இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே மார்க்கெட் வந்து இந்த அளவு கிராஷ் எதிர்பார்த்த ஒன்று தான். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1000-2000 பாயிண்ட் எடுத்துருவாங்க. உக்ரைன் வரும்போது அப்படி தான் பண்ணாங்க. இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு 800 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. அடுத்த வாரங்கள்லையும் அதே மாதிரி தான் நடக்கும். அது மட்டும் கிடையாது, போன வாரம் வீக்லி எக்ஸ்பைரி வேற. ஸோ நிறைய ரீசன், எப்படி உங்களுக்கு ஏறுவதற்கு பல ரீசன் தேவைப்பட்டதோ அதே மாதிரி மார்க்கெட் இறங்குவதற்கும் ரீசன் இருக்கு. ரீசனோட மார்க்கெட் இறங்குதுன்னா எப்போதுமே பிரச்சனை இல்லை. ரீசன் இல்லாமல் ஏறினாலும் ரீசனே இல்லாமல் இறங்கினாலும் தான் பிரச்சனை. இப்போ மார்க்கெட் இறங்குறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அதில் மிக முதன்மையான ஒரு காரணம் இந்த இஸ்ரேல் ஈரான் வார். இதில் இஸ்ரேல் முன்னாடி தொடங்கிட்டாங்க, ஒரு மாதமாகவே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போ ஈரான் மேலே பிரச்சனை வந்து ஈரானும் உள்ளே வந்ததோ அப்போ தான் இது வந்து மீடியாக்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வார் அப்படிங்கிறது உடனே முடிஞ்சிடாது, கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாதத்துக்காவது நீடிச்சிட்டு போகும். ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 25,000 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பீக்குனா 26,200 இருந்தது. இந்த முறை தான் முதல் முறையாக நான் டவுன் ட்ரெண்ட் பற்றி பேசுறதுக்கே வந்திருக்கேன். ஸோ டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சப்போர்ட் லெவல்ங்கிறது 25,000 இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணிடும் போல தெரியுது. பிரேக் பண்ணிருச்சுன்னா அடுத்து அங்கே எங்கே போய் நிற்கும்னா 24,500 வரைக்கும் போகும். 24,500 பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் 24,000. ஸோ கிட்டத்தட்ட நான் 24,000 வரைக்கும் எதிர்பார்க்குறேன் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் நேயர்கள் வாங்கணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க பல்காக இப்போ போய் கூட நீங்கள் வாங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இறங்க என்ன பண்ணலாம், ஒரு 100 ஷேர் வாங்கணுமா முதல்ல 50 வாங்குங்க, அடுத்த லெவல் சொல்கிறேன் பார்த்திங்களா அங்கே 50 வாங்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நான் வாங்கின பிறகு இறங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வராது. ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க நிலைமை தான் இப்போ கொஞ்சம் பேத்தட்டிக்காக இருக்கும். மார்க்கெட் இவ்வளோ இறங்குதா, அங்கே ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால தான் நான் அடிக்கடி நேரில் சொல்கிறது, ஆல் டைம் பீக்குக்கு வரும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. கொஞ்சம் பாதி அளவு இப்போ செல் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இறங்குது இல்லை, இந்த இடத்துல போய் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வாங்கலாம். ஆனால் அங்கே ஆல் டைம் பீக்கில் வரும்போது அந்த இடத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஏறும்னு சொல்லி அந்த இடத்துல விற்கிறது இல்லை. இதுதான் பெரும்பாலும் நடக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் மார்க்கெட் பீக்குக்கு வரும். அந்த சமயத்துலையாவது நீங்கள் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே மார்க்கெட்டில் ஒரு 4-5 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், பீக்கில் வரும்போது அவங்க தான் செல் பண்ணுறது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேனிக் செல்லிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங், பயந்து போய் விற்க ஆரம்பிப்பாங்க சில பேர். ஐயோ இன்னும் இறங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படி விற்க ஆரம்பிப்பாங்க. இப்படி செல்லர்ஸ் எல்லாம் ஒரு சேர குவியும் போது அங்கே மார்க்கெட் என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த காரணத்தை முன்னிறுத்தி இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நான் ஒரு கரெக்ஷனை இதில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இன்னொரு இதில் முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, அந்த FII அப்படின்னு சொல்லப்படுற ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 1.25 ட்ரில்லியன் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க மேம். ஸோ இவ்வளோ பெரிய பணம் வந்துட்டு வெளியே போயிருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பணத்தை எடுத்திருக்காங்களோ, அன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப ஒரே நாளில் 15,000 கோடிக்கு மேலே வெளில எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலகட்டம் வரைக்கும், அக்டோபர் மாதம் தொடங்கின பிறகு சொல்கிறேன், மந்த்லி டெய்லி வைஸ் இருக்குது. மந்த்லி இந்த ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி மார்க்கெட் லீவு, 3ஆம் தேதி இது மட்டும்
மட்டும் வைத்து பார்க்கும்போது மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 கோடியை அவங்க வெளில எடுத்திருக்காங்க. ஆனால் அதே சமயம் நமக்கு இங்கே இந்த 2 வருஷமா பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய 2 பில்லர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இன்னொன்று பப்ளிக் ஆகிய நீங்கள் தான். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அளவு மார்க்கெட்டை உயர்த்தி கொண்டு வந்தது. அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 17,000 கோடியை உள்ள பணத்தை இறக்கியிருக்காங்க. ஸோ வெளியில் போனது 20,000 கோடி, உள்ளே வந்தது 17,000 கோடி. ஸோ நெட்டாக நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில போனதுன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ போயிருக்கு? ஒரு 3,000 கோடி தான் வெளில போயிருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் மார்க்கெட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், மார்க்கெட்டு துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் இன்னும் ஸ்டெபிளைஸ்டாக நிற்குதுன்னா காரணமே நம்மளுடைய இந்த 2 பில்லர்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேருமே இதை வாங்கக்கூடிய வாய்ப்பாக கருதி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் வெளில போகிறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இன்னுமே வாங்கக்கூடிய வாய்ப்பாக வந்து ஒரு காலத்தில் நாமளே பேசுவோம் பாருங்கள், டிஐஏ அதிகமாகவும் எப்போ எஃப்ஐஎஸ் கம்மி ஆகுறாங்கன்னோ நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை, நம்ம எஃப்ஐஎஸ் சார்ந்து இருக்க மாட்டோம். ஆனால் ஒரே நாளில் அப்படி டம்பாக வெளில போகிறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் இறங்குவதற்கான காரணம். ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட்னு நான் இப்போ ரீசெண்ட்டு இருக்கக்கூடிய இந்த 1 இயரில் நான் கன்சிடர் பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி நான் பெருசாக கன்சிடர் பண்ணுவேன். இப்போ நான் அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. எனக்கு எந்த அளவுக்கு டிஐஎஸ் உள்ள வராங்கன்னு பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் செல் பண்ண ஆரம்பிச்சாதான் ஆபத்து. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக இறங்கிடும். ஆனால் ஒருத்தங்க செல் பண்ணும்போது ஒருத்தங்க வாங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால மார்க்கெட் டீப் கரெக்ஷனுக்கெல்லாம் ரெடி ஆகாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால எந்தெந்த செக்டர்ஸ் மேம் ஸ்ட்ரைட்டாகவே அஃபெக்ட் ஆகுது? இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரைட்டாக நேரடியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய முதல் செக்டர் ஆயில் அண்ட் கேஸ். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து என்ன ஆகும், ஈரான் தான் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் அங்கிருந்தா என்ன பண்றோம், இறக்குமதி வேற பண்றோம். ஸோ அதன் காரணமாக முதல்ல பாதிக்கப்பட போறது ஆயில் அண்ட் கேஸ். அதே மாதிரி நிறைய பொருட்களை நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணும் போதும் இந்த பிரச்சனைனாலையும் மட்டும் கிடையாது, அமெரிக்கா துறைமுகங்கள் நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நம்ம அதிகமான அளவுக்கு பொருட்களை என்ன பண்ணுவோம், இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துலையும் பிரச்சனை வருது. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல உங்களுக்கு எப்போதுமே என்ன வரும், இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே பிரச்சனை வரும். ஸோ அதனால முதல்ல பாதிக்கப்பட போற செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். அடுத்தபடியாக ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன். ஏன்னா விமானங்களுடைய சேவைகள்லாம் நிறுத்திடுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கிடையாது, ஃபியூவல் காஸ்ட்டும் அதிகமாகிடும். கண்ணாப்பிள்ள அதிகமாச்சு அப்படின்னா அவங்க அதிகமான அளவுக்கு ஃபியூவல் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதன் காரணமாக ஏவியேஷன் செக்டர் அப்படிங்கிறது அடிவாங்கும். ஸோ இந்த 2 செக்டரை நான் மேஜர் செக்டராக பார்க்குறேன். அதுக்கடுத்து இதை சார்ந்து இருக்கக்கூடிய பெயிண்ட் செக்டர், டையிங், அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டர்ஸும் கொண்ட என்ன ஆகும், இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த செக்டர்ஸ் எல்லாருமே நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்னால கணிசமான அளவுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேம் இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க மேம். ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷனை க்ரூட் ஆயில் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு அங்கே வந்துட்டு கம்மியான விலையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குல்ல மேம். பட் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒபெக் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க. ரஷ்யாவோட டைப்பில் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக இறக்குமதி ஆகக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது இங்கேருந்து வரக்கூடியது தான். அதனால் நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிகளோடையும் நட்புறவோடு தான் இருக்கோம். இப்போ இஸ்ரேலுடையும் நம்ம என்ன பண்ணுறோம், நட்புறவோடு தான் இருக்கோம். 2 கண்ட்ரிக்கும் நம்ம வந்து சாதகமாக கிடையாது, பாதகமாகவும் கிடையாது. ஸோ அதன் காரணமாக ரஷ்யாவிலேருந்து அதிகமான அளவுக்கு க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அதுவும் அங்கே மெயினான ப்ரொடக்ஷன். அதனால தான் உக்ரைன் வரும்போதும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் பிரச்சனை ஆச்சு. ஸோ நம்ம எல்லா நாடுகள்லேருந்துமே என்ன பண்ணுறோம், சில பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் மேஜராக எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண்ட்ரிகள்லாம் பிரச்சனை ஆகும்போது அதோடைய இம்பாக்ட் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலிக்குது. அவ்வளோதான் மேம். இப்போ எந்த செக்டார் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க மேம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே அஃபெக்ட் ஆகி ரொம்ப டவுன் ஆயிருக்காங்க மேம்? நிச்சயமாக ஆயில் அண்ட் கேஸ் தான் சொன்னேன். அப்போ ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் தான் இந்த பிரச்சனையில் மேஜராக இறங்கின செக்டர், எஸ்பெஷலி நம்மளோட ரிலையன்ஸு. ஏன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். நிஃப்டியை கால்குலேட் பண்ணும்போது ஸோ ரிலையன்ஸோடைய ஷேரு பெருமளவில் இறங்கியிருக்கு, அவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் இறங்கியிருக்கு. ஸோ அதன் காரணமாக இதில் முதல்ல மாட்டினது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் தான். ஏன்னா ஆயில் அண்ட் கேஸை தான் அவங்க பெரிய ஜாம்பவான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த ஷேர் தான் அடி வாங்கும். ஸோ அதன் காரணமாக நிஃப்டி என்ன பண்ணும், உங்களுக்கு பயங்கர கிராஷை உண்டு பண்ணும். ஸோ அடுத்தபடியாக அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பிசிஎல்,
ஆயில் இந்தியா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-6% ஒரே நாளில் 5% அவுட்டு, அதுக்கு அடுத்தடுத்த நாளில் அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15% கரெக்ஷன் ஆகிடும் இந்த பிரச்சனையினால. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு இந்த அளவு சரிவை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேம் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குங்க மேம். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மேம். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னால் பிரச்சனை இல்லை. மற்றபடி இப்போ ஒரு ஸ்விங் டேரர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் வேற ஒரு செக்டர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணது கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக இந்த வார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ முடியும், வார் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. ஆனால் இப்படி ஒரு உருவாகிடுச்சு அப்படின்னா அதை நிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உக்ரைன் வாரம் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சாங்க. இன்னும் 1 இயர் முடிய போகுது, இன்னுமே அவங்க முடிச்சிட்டாங்களா, வார் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இவங்க இன்னும் இல்லை, இன்னுமே அங்கங்கே சண்டை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையும் இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 1 மாதமாவது இருக்கும். அதுக்கப்புறமாகத்தான் அடுத்த ரீசன் ஏதாவது புதுசாக அடுத்த ரீசன் வரப்போகுது. ஏன்னா நவம்பரில் எலெக்ஷன். ஸோ அப்படி எலெக்ஷன் அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் இருக்கும்போது இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டை மறந்துடுவாங்க. ஸோ அதன் காரணமாக அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எதிர்நோக்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாதம் தான் கண்டினியூ ஆகும். என்னுடைய கணிப்பு அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜென்ரலாக நான் கணிக்கிறது இந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் எலெக்ஷன். நவம்பர் முடிஞ்சோடனே டிசம்பரை பொறுத்த மட்டும் அது வந்து இயர் எண்டு. அது மட்டும் இல்லை, ஃபாரின் இன்வெஸ்டர் நீங்கள் சொன்னபடி அவங்க எல்லாருமே வெளில போகக்கூடிய ஒரு டால். ஸோ இந்த 3 மாதம் வந்து பெருசாக ஒரு அப் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாள் கொஞ்சோண்டு ஏறும், அடுத்த நாள் மறுபடியும் இறங்கும். இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் அடுத்த 3 மாதம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஷார்ட்டு போகிறவங்களுக்கு இது நல்ல டைமு. லாங்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே பிரித்து வாங்கினாங்க. இது வந்து நல்ல டைம். எல்லா ஷேர்ஸுமே உங்களுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜனவரிக்கு அப்புறமா இது எல்லாமே நல்ல அப்பில் வரும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. பல்காக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே போனாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அது ஆவரேஜ் ஆகி ஒரு நல்ல ரேட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அடுத்தது ஜனவரி மாதம் பிப்ரவரி தொடங்கும் போது மறுபடியும் இந்த ஷேர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் கூட எந்தெந்த செக்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இம்பாக்ட் ஆகாமல் இருக்குது? இதுலேயும் சில செக்டர்ஸ் தப்பிச்சிருக்காங்க. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டீல் செக்டர் கொஞ்சம் நிறைய அடி வாங்கலை. ஸோ ஸ்டீல் செக்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தடம் பொருளும். ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஸ்டீல் செக்டர் எல்லாமே டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீலு, செயிலு இவங்க எல்லாருமே தாக்குப்பிடிச்சு நின்றுருக்காங்க. ஸோ அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்து நான் பார்த்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி செக்டர் பெருசாக பிரச்சனைக்குரியதாக இல்லை. ரொம்ப இந்த அளவுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 செக்டர் பிரச்சனை ஆயிருந்தது. அதில் தப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்டர் தான். ஸோ இந்த 2 செக்டரும் கொஞ்சம் நின்று ஓகேவா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குமான்னு கேட்டால் லாபத்தை கொடுத்துருக்காது. ஆனால் பெரிய லெவலில் இறங்கி பதஷ்டத்தையும் உண்டு பண்ணியிருக்காது இந்த 2 செக்டர்ஸும். ஸோ இந்த 2 செக்டர்ஸை நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாமாங்க மேம்? ஏன்னா எல்லா செக்டர்ஸ் அடி வாங்கினப்ப கூட இவங்க 2 பேரும் ஒரு நியூட்ரலாக நின்றுருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு லாங் டேர்முக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு எப்போதுமே ஸ்டீல் அண்டு நம்மளுடைய ஃபார்மசி செக்டர் வந்து உகந்த செக்டர் தான். ஃபார்மசி அப்படிங்கிறது இதனால் மட்டும் கிடையாது, எப்போதுமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செக்டர். ஸோ லாங் டேர்முக்கு வந்து ஏன்னா ஸ்டீல்லாம் அதே மாதிரி தான். இப்போ டாடா ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா உடனேலாம் ப்ராஃபிட் கொடுக்காது. இருக்க டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேயே டாடா ஸ்டீல் தான் ரொம்ப ஸ்லோவாக மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ வாங்கி வச்சவங்களுக்கு பெரிய லெவலில் என்ன பண்ணாது, இறங்கி போச்சு ரொம்ப அப்படிலாம். இப்போ கூட இறங்குச்சு, திருப்பி பழைய லெவலுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு செக்டர் தான் இந்த ஸ்டீல் அண்டு ஃபார்மா செக்டர். லாங் டேர்முக்கு இந்த 2 செக்டர்னாலும் எப்பவுமே பிரச்சனைகள் வராது. நம்ம எல்லா வாரமே நம்ம ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்ஸை மட்டும் பார்ப்போம் மேம். ஸோ இந்த வாரம் ஒரு கரெக்ஷன் இருந்தாலுமே அதையும் தாண்டி ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கு மேம். அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன மேம்? அந்த மாதிரி கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPOs கம்பெனிஸ் எல்லாமே KRM ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து இவ்வளோ மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் நல்ல சூப்பர் டூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு பெருசாக வந்து உங்களுக்கு இறங்கலை. ஸோ இந்த 2 கம்பெனிக்குமே ஒரு ஸ்டார் அந்தஸ்து கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீல் செக்டரில் இருக்கக்கூடிய டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் அதை கொடுக்கலாம். மிக முக்கியமாக BSEன்னு ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி வந்து எப்படி போனால் எக்ஸ்சேஞ்சில் தான் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதை பற்றி எதையுமே கண்டுக்காமல்
அந்த பிஎஸ்சின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறுமுகமாகத்தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்மசிஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அல்கெம் ஃபார்மசி, அதே மாதிரி டொரண்ட் ஃபார்மா, தென் அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார் அந்தஸ்து கொடுக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய கணிப்பில் ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் கொடுப்பேன்ப்பா. அடுத்ததாக ஃபெஸ்டிவல் வரப்போகுது மேம். எல்லாருமே ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்க தீபாவளி வரப்போகுது. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு சீசனல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபெஸ்டிவல் செக்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சீசனல் செக்டர்னு சொல்லுவோம். ஜென்ரலாக சீசனல் செக்டர் அப்படின்னு கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் வருவாங்க, சுகர் வருவாங்க, அப்புறம் ஃபெர்டிலைசர் வருவாங்க, டூரிசம் வருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சீசன் போது மட்டும் ஏறக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபைடு செக்டர் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ இதில் இப்போ சீசன் போது பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது டெக்ஸ்டைல்ஸு. ஸோ டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே சில கம்பெனிகள் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வந்து சுகர் செக்டர், ஸ்வீட்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்காக சுகர் செக்டர். ஸோ இந்த 2 செக்டரும் உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்டு கொடுக்கும். அடுத்தபடியாக மூன்றாவதாக இதில் புது வரவாக இ-காமர்ஸ் செக்டர்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க செக்டர் வரிசையில். ஏன்னா இப்போ நிறைய இ-காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நைக்கா, அப்புறம் இந்தியா மார்ட், டி மார்ட், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் மூலமாக நிறைய பொருட்களை இதில் வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜொமேட்டோ, ஏன்னா ஜொமேட்டோ மூலமாகவும் நிறைய பேர் ஸ்விக்கி உள்ளே வரல. ஸோ ஜொமேட்டோவும் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது மூலமாகவும் நிறைய பொருட்கள் என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் வாங்குறாங்க. ஸோ அதன் காரணமாக இ-காமர்ஸ் துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர்ஸாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகளை நீங்கள் தேர்வு செய்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்முக்கு இந்த ஒரு 3 மாதத்துக்கு ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம அதிலேருந்து பார்க்கலாம். ஸ்விக்கி உள்ள வரனால ஜொமேட்டோ ஸ்டாக்ஸ் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க மேம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ எப்படி மேம் இருக்குது? ஸ்விக்கி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பெரும்பாலும் ஸ்விக்கி வந்து ஜொமேட்டோவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னுங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஜொமேட்டோ வரும்போதே ஆரம்பத்தில் யாருமே அதுக்கே வரவேற்பு கொடுக்கல. 70 ரூபாயில் உள்ளே வந்தவங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷமாக மூவ்மெண்ட்டே இல்லை. அதுக்கப்புறமாகத்தான் கொஞ்சோண்டு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஏறிருக்காங்க. ஸோ ஸ்விக்கியோட வரவு அப்படிங்கிறது ஜொமேட்டோட எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஸ்விக்கிக்கே அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே வரும்போது மிகப்பெரிய ஐபிஓவாக ஹுண்டாய் ஐபிஓ வரப்போகுது. இந்த நேரத்தில் ஒரு பெரிய படத்துக்கு நடுவில் ஒரு சின்ன படம் வர்ற மாதிரி. ஸோ ஹுண்டாய் ஐபிஓக்கு தான் மக்கள் கிட்ட பிரபலம். அதை வாங்கிறதுக்கு தான் ரொம்ப போட்டு போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் ஸ்விக்கியோட வெளியீடு வர்றது அப்படிங்கிறது ஸ்விக்கியோட ஐபிஓக்கே நல்லது இல்லை. அப்படி இருக்கும்போது அது எங்கேருந்து போய் ஜொமேட்டோவுக்கு டஃப் கொடுக்கறது. ஸோ அதன் காரணமாக இவங்களுடைய ஐபிஓ வர்றது அப்படிங்கிறது ஜொமேட்டோவை பெரிய லெவலில் பாதிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேம் எல்லாருமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை வந்துட்டு ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸாக பார்க்குறாங்க மேம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்துட்டு ஒரு 2.4% இறங்கியிருக்கு, ஸ்மால் கேப்ஸ் வந்துட்டு 2.3% கிட்ட இறங்கியிருக்கு மேம். ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கரெக்ஷன்ஸ் தானா இல்லை இன்னும் வந்துட்டு கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்காங்க? ஸ்மால் கேப் மட்டும் கிடையாது, மிட் கேப்பு மட்டும் கிடையாது, லார்ஜ் கேப்பும் நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளில போக ஆரம்பிச்சிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சைனாவுடைய மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட் டவுன் ஆனோன்னு அவங்க பயம் வந்துருச்சு. ஸோ நிறைய ரிலாக்ஸேஷன் சைனாவும் அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட்டு, இவங்க 2 பேருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இங்கே நம்ம சைடு பார்க்கும்போது நம்மளுடைய மார்க்கெட்டு ஓவர் வேல்யூடு 26,200 பாயிண்ட் போன காரணத்தினால என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே பண்ணுறாங்க, சைனாலையும் வேறு கண்ட்ரிலையும் அவங்க டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக 3வது ரீசன். 4வது நம்ம மக்கள் இங்கேயே பண்ணக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங். இப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால எல்லா கம்பெனிஸுமே நம்ம எல்லாருமே என்ன மார்க்கெட் நினைக்கிறாங்க, மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் இஸ் ஓவர் வேல்யூடு அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அசூர வளர்ச்சி கடந்த 1 வருஷத்துக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளெல்லாம் 1000 பாயிண்ட் அப்பில் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதன் காரணமாக எல்லா மார்க்கெட் கேப்பை பொறுத்த மட்டும் லார்ஜ்
லார்ஜ் மிட் ஸ்மால் எல்லாமே ஓவர் வேல்யூடாக தான் இருந்தது. ஸோ பப்ளிங் ஸ்டேஜில் இருந்தது. இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் அடிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 4 ரீசன் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, இப்போ மறுபடியும் நம்ம மார்க்கெட்டை ஓவரால் பிஇ ரேஷியோவே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதன் காரணமாக இவங்க 2 பேர் மட்டுமே கிடையாது, இவங்க 2 பேர் வந்து கணிசமான அளவுக்குள்ள வந்து இறங்கியிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த மட்டும் நான் ஓகே இது நல்ல விஷயம் தான் நினைப்பேன். இப்போ 2% இறங்குனாதான் அடுத்து மார்க்கெட் ரேலி கொடுக்கும்போது 4% ஏற முடியும். ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் எவ்வளோக்களவு இறங்குறாங்களோ ஏறும்போது அவ்வளோ வேகமாக ஏறுவாங்க. இங்கே எல்லாருமே லார்ஜ் கேப் கம்பெனியை சூஸ் பண்ணுறது இல்லை. பெரும்பாலான மக்கள் சூஸ் பண்ணுறது மிட் அண்ட் ஸ்மால் தான். லார்ஜ் கேப் கம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இறக்கம் என்பது இந்த காரணங்களால் தான் இறங்கி இருக்குது. ஸோ பேனிக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான். ஸோ டவுன் வரும்போது கவலைப்பட்டுட்டு இருக்காம அதற்கு என்ன அடுத்த வழிமுறை என்ன இல்லையா, அமைதியாக இருங்க, பேசாமல் அமைதியாக விட்டுடுங்க. ஏற்கனவே வாங்கினவங்க. ஸோ போய் பார்த்து நீங்கள் பேனிக் ஆகிறதுனாலையோ ஐயோ இறங்கிருச்சு இல்லை இன்னும் நினைப்பதுனால எதுவும் மாறிவிட போகிறது கிடையாது. ஏன்னா இது வேர்ல்டு லெவலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்ட்ரிஸ் எல்லாம் இணைந்து இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். அது 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். ஸோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. விற்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்து வரும்போதாவது கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து, பெரும்பாலும் February மார்ச்லாம் மறுபடியும் பீக்குக்கு வரும். அந்த சமயத்துலையாவது இந்த போன முறை பண்ண தவறு செய்யாமல் இந்த முறை கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமு. இன்னும் 24,000 லெவல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா மிட் கேப்பு ஸ்மால் கேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்க தான் செய்யும். கரெக்ஷன் இருந்தால் தான் அது நல்ல கம்பெனி. மூமெண்ட்டே இல்லாமல் அப்படி ஒரே கோடாக போச்சு அப்படின்னா, இசிஜி ஒரே கோடாக போனால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸாக நம்ம பண்ண இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருக்கீங்க, மார்க்கெட் இறங்கியிருக்கா ஏறிருக்கா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதம் சிப்பில் பணம் அனுப்பிட்டோம் அவ்வளோதான். ஆனால் நம்ம தான் ஷேர் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் பேனிக் ஆகிறது வைக்கிறது இந்த வேலைகள்லாம். ஸோ நம்ம நேயர்கள் அதை தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகாமல் என்ன வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இல்லை புதுசாக நிறைய ஐபிஓஎஸ் கம்பெனிஸ், பெரிய ஐபிஓஎஸ் கம்பெனிஸ்லாம் வரப்போகிறாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமயத்தில் இறங்குற கம்பெனி இன்னும் இறங்கிட்டே இருக்குது, நீங்கள் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடுவீங்க. அது சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு, அப்போ அங்கே யூ டர்ன் பண்ணிவிடும். நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஏறுதுன்னா நீங்கள் சப்போர்ட் லெவல் வரும்போது கொடுத்தீங்க, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுக்க வேண்டியதை சப்போர்ட் லெவலில் கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் 2வது ஒரு தப்பு பண்ணுறீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. புதுசாக வரக்கூடிய ஐபிஓஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ஆவரேஜ் பண்ணலாமான்னு பண்ணுங்கள். பணம் எதுவும் இல்லையா, ஏற்கனவே வாங்கின கம்பெனியை அமைதியாக ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ரீசெண்டான ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றிப்பா. ஷேர் மார்க்கெட்டோட இந்த வாரம் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம பேசுவோம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.